டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பி இன் வயதின் விகிதம் 5:4, பி மற்றும் சி இன் வயதின் விகிதம் 5:6, ஏ மற்றும் பி மற்றும் சி இன் வயதுகளின் கூடுதல் 69 எனில் பி இன் வயது என்ன கேட்கறாங்க. ஸோ ஏஜஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் போகலாம். கொஸ்டின்ல ஏ மற்றும் பி இன் வயதின் விகிதம் 5:4, பி மற்றும் சி இன் வயதின் விகிதம் 5:6, ஏ மற்றும் பி மற்றும் சி இன் வயதுகளின் கூடுதல் 69 எனில் பி இன் வயது என்ன கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இதுக்கு ஏ இஸ்டு பி இஸ்டு சி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ இஸ்டு பி 5:4, 5:4, பி இஸ்டு சி 5:6, பி இஸ்டு சி 5:6. ஸோ இந்த பிளேஸ் எம்டி இருக்கு பாருங்க, இதை அப்படியே மூவ் பண்ணி ரைட் பண்ணிக்கணும் 4. அதாவது இங்க இந்த வேல்யூ தான் மூவ் பண்ணணும், கீழே இருக்கிற வேல்யூ மூவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாருங்க இந்த பிளேஸ் எம்டி இருக்கு. ஸோ இந்த 5 மூவ் பண்ணி ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அப்படியே பெருக்குங்க, 5 × 5 25. நெக்ஸ்ட் இங்க 5 × 4 20, 6 × 4 24. ஸோ கொடுத்துருக்கிற இந்த டோட்டல் வருஷத்தை 25:20:24 ரேஷியோவில் பிரிச்சுமா யாருக்கு என்ன வயதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு தேவை பியோடைய வயது மட்டும் தான். பியோடைய ரேஷியோ பாருங்க 20. ஸோ 20 வகுத்தல், எப்பவுமே வகுத்தல்ல இங்கே 2 ரேஷியோ இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, 4 இருந்தாலும் சரி ஆட் பண்ணி போடணும். ஆட் பண்ணுங்க. 20, 25, 45, 69 வகுத்தல்ல 69 இன்ட்டு டோட்டல் வருஷம் 3 பேருடைய வயதுடைய கூடுதல் 69, 69. ஸோ அப்படியே கேன்சல் ஆயிரும். மீதி பாருங்க 20 மட்டும் தான் இருக்கும். ஸோ பியோடைய வயது பார்த்தோம்னா 20. இதே மாதிரி ஏ கேட்டாங்களா, ஏவுடைய வேல்யூ பாருங்க ரேஷியோ 25, 25 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ 69 இன்ட்டு டோட்டல் வருஷம் 69 கேன்சல் ஆயிரும். சீக்வல் டு 25. இது வந்து ஏவுடைய வயது. இதே மாதிரி சிக்கு என்ன வரும்னு சால்வ் பண்ணிக்கிற ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க.